எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஆஃப்டர் லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மதியம் தூங்காமல் நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன்னு பார்க்கலாம். இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எப்பயும் நான் மதியம் தூங்கலாம் மாட்டேன், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஹெவி ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். அப்போ தான் நெக்ஸ்ட் வேலை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் எனர்ஜியும் ரிலாக்ஸும் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கொஞ்சம் மதியம் தூங்காமல் கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சு வச்சோன்னா அடுத்தடுத்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைனிங் டேபிளில் இருக்க 2 ஜாடியும் ஃபில் பண்ணணும். 2மே காலியாக இருக்குது. அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க ஆடையெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு நாள் முன்னாடியே வெளியே வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம நெய் தயாரிக்கும் போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நெய் ரெடி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்து வெளியே வச்சுட்டு செஞ்சோன்னா நெய் நல்லா வாசமனமாக இருக்கும். கூடவே சில்லுன்னு வாட்டர் பாட்டிலையும் எடுத்து வச்சுக்கிறேன். நம்மளில் நிறைய பேர் நெய் உருக்கிறது பெரிய வேலை, அது பெரிய ப்ராசஸ்ப்பா, அதெல்லாம் எதுக்கு நம்ம செஞ்சுட்டு கடைக்கு போனால் ஒரு நெய் பாட்டில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ரொம்பவே ஈஸியான நெய் தயாரிச்சிடலாம், நிறைய காசும் மிச்சப்படுத்தலாம். நம்ம கையால் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்ற ஒரு மன திருப்தி கிடைக்கும். அவங்களும் நம்ம செஞ்சதால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை சாப்பிடுவாங்க. நெய் ரொம்பவே நல்லது. ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பால் ஆடையெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த ஆடையெல்லாம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சது. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வெறும் ஆடை மட்டும் கூட அடிக்கலாம். இப்போ அடிச்சுட்டு வந்தாச்சு. லைட்டாக பீட் பண்ணிவிட்டு வந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு பீட் பண்ணணுன்னு தேவையில்லை, கொஞ்சம் பீட் பண்ணால் போதும். இதோ பாருங்கள், தண்ணியும் வெண்ணையும் தனியாக சேர்ந்து வந்துருச்சு. இதை நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆடையுமே அடிச்சுட்டு வந்துடலாம். நான் ஆடை சேர்க்கறதுக்காக தனியாக ஒரு பாட்டில்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கண்டெய்னர் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்ல, இதை தான் யூஸ் பண்ணிக்குவேன். இதை கழுவுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஆடை அடிச்சிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம என்ன தான் திருப்பி பீட் பண்ணாலும் அதில் வெண்ணெய் வரவே செய்யாது. அந்த டைமில் என்ன செய்யணும்னா, கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தோன்னா வெண்ணெய் தனியாக திரண்டு வந்துடும். நீங்களே பாருங்கள். எப்படி சூப்பராக நல்லா மெத்துன்னு வெண்ணெய் கிடச்சிருச்சு. இப்போ எல்லா ஆடையுமே பீட் பண்ணியாச்சு. வெண்ணெயெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே நம்மளால் வெண்ணெயை தனியாக எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா வெண்ணெயும் ஒன்றா சேர்த்து திரட்டிக்கணும். நெய் சாப்பிடக்கூடாது, நெய்யில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது, அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நெய்யில் நிறைய குட் ஃபேட் தான் இருக்குது. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்தே ஆகணும். பெரியவங்க நம்மளும் நெய் அடிக்கடி சாப்பிடலாம். இதை சாப்பிட்றதால ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. வெண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா திரட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்களாக எடுத்து நல்லா வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா வெண்ணெயுமே எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்னோடய வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ எல்லா வெண்ணெயுமே திரட்டி நான் எந்த பாத்திரத்தில் நெய் உருக்க போகிறேனோ அதிலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு, இது இருக்கட்டும்.
எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். தனியாக எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை ஐஸ் வாட்டர் போட்டு நல்லாவே வாஷ் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணால் கூட ரொம்பவே நல்லது. சரியாக கழுவாமல் வச்சோன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்காது. இப்போ இந்த வெண்ணெயை நான் 5லேருந்து 6 தடவை வரைக்கும் நல்லாவே கழுவிட்டு வந்துட்டேன். இதை நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஃப்ரீயாக வர பாக்ஸ் எதையுமே தூக்கி போட மனசு வராது. இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெண்ணெய் எல்லாத்தையுமே அந்த பாக்ஸில் போட்டுட்டதுக்கப்புறம் நல்லா தட்டி சமன்படுத்திக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு பாத்திரத்தில் இருக்க வெண்ணெயும் நல்லா கழுவிக்கிறேன். நான் எந்த பாத்திரத்தில் நெய் உருக்க போகிறேனோ அதிலே தான் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெய் நல்லா 5 to 6 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டேன். இதை அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அடிக்கடி அதை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த சைடு நான் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் நெய் உருக்கிறத எதுக்கு தவிர்ப்போனா, நிறைய பாத்திரம் சேரும், அதை கழுவுறது ரொம்ப கஷ்டங்கிறதால இப்போ அதை கூட ஈஸியாக கழுவிடலாம். அதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் போட்டு இழுக்காமல் எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். சுடு தண்ணியை எடுத்து இந்த பாத்திரத்தில் எல்லாத்துலேயும் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி கழுவுறதால ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதே சமயம் நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஹாட் வாட்டர் போடும்போது பார்த்து தான் போடணும். சூட்டோட அளவு கம்மியாக தான் இருக்கணும், இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக் உருகிரும். நெக்ஸ்ட்டு நான் வெண்ணெயிலேருந்து பிரித்த பாலை அடுப்பில் வச்சிடுறேன். இதையும் தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட வேண்டியதான். வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. சுடு தண்ணி ஊற்றுறதால ரொம்பவே ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் சட்டுன்னு போயிடும். அதே சமயம் சுடு தண்ணி தான் ஊற்றிட்டோமே, நான் அசால்ட்டாக விடக்கூடாது, அது சட்டுன்னு வாஷ் பண்ணிடணும். இப்போ அந்த வேலையும் முடிஞ்சு. இந்த சைட் பன்னீரும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி நம்ம பன்னீர் ரெடி பண்ணும்போது லெமன் இல்லைன்னா வினிகர் சேர்ப்போம். இதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா அதுவே ரெடி ஆகிரும். நெய் அடுப்பில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். பன்னீர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு துணி வச்சு ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிக்கிட்டதுக்கப்புறம் அது ஒரு மூட்டை மாதிரி கட்டி மேலே ஒரு வெயிட் வச்சுக்கணும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பன்னீர் எடுத்து பார்க்கலாம். ரொம்பவும் ட்ரை பண்ண விடக்கூடாது, அந்த பன்னீர் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போயிடும். அதனால் ஒரு 30 மினிட்ஸே போதுமானது. பன்னீர் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நமக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்பயுமே கட் பண்ணி தான் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெய் நல்லா வாசமான வீடே தூக்குச்சுன்னா நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் முருங்கை இலையோ இல்லைன்னா கருவேப்பிலையோ போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நெய் சூடாக இருக்கும்போது அதை வடிகட்டி ஜாரில் போட முடியாது, அதனால் இதை நான் நெக்ஸ்ட் டே தான் பண்ணேன். ஏற்கனவே ஒரு தடவை சூடாக இருக்கும்போது போட்டு ஒரு ஃபில்டரே நான் வீணாக்கியிருக்கேன். அடிப்பட்டு தானே ஒவ்வொன்றும் நம்மளே கற்றுக்குறோம். அதனால் எனக்கு இது தெரியல அது தெரியலன்னு உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது முதல் நாள் எடுத்தது. இது அடுத்த நாள் மதியம், அதே ஆஃப்டர் லன்ச் டைம் தான் எடுத்தது. ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். ஒரு சின்ன டிப் இல்லைனா இதை ஒரு மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வேலை செஞ்சோன்னா நமக்கே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளில் 3/4 நாள் நம்ம கிச்சனில் தான் நேரம் செலவழிக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவு கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது.
ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த நெய் சட்டுன்னு சூப்பராக உறைஞ்சிருச்சு. எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். இது நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த கலர் கிடைக்காது. அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கிறேன். அது சூடானதும் 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கொஞ்ச நேரம் வறுத்துட்டதுக்கப்புறம் அடுத்ததான் 100 கிராம் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு உளுந்தும் பொன்னிறம் ஆயிட்டதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். அடுத்ததான் அதே சட்டியில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி வறுத்துக்கணும். இப்போ பாதி அளவு வறுத்துட்டதுக்கப்புறம் நான் ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வரமிளகா கொஞ்சம் புஷ்ஷுன்னு உப்பி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலையும் மிளகும் வறுத்துட்டதுக்கப்புறம் அதை அந்த பிளேட்லேயே கொட்டிக்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இட்லி பொடி தான். இட்லி பொடி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேர் வேறு ஸ்டைலில் செய்வாங்க. இது என்னோடய ஸ்டைல். சில பேர் பொட்டுக்கடலை போடுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக எள்ளு போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டு போட்டுட்டேன். எள்ளில் இருக்க ஸ்மெல் இந்த இட்லி பொடியவே தூக்கி கொடுத்துரும். இப்போ இது ஆறட்டும். அடுத்ததான் நெய் எடுத்து நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெய் ரொம்பவே உறைஞ்சிருச்சு. அதனால் நான் கொஞ்சமாக ஹீட் பண்ணிட்டேன். அப்போ தான் பாட்டிலில் ஊற்ற முடியும். வெறும் தூக்கி போடுற பாலாடை வச்சு நிறைய பணம் சேமிக்க முடியும். ஒரு பாலாடை வச்சு நம்ம 3 பொருள் செஞ்சிட்டோம். நெய், வெண்ணெய், பன்னீர் அப்படின்னு 3 பொருள் செஞ்சிட்டோம். இது எல்லாமே கடையில் வாங்கினோன்னா எப்படியும் 800 ரூபாய்க்கு மேலே தான் வரும். ஒவ்வொரு பொருளையுமே நம்ம கையால் செஞ்சுருக்கோம். அதுவும் வெறும் தூக்கி போடுற பொருளை வச்சு இந்த 3 பொருளையும் செஞ்சுருக்கோம். இவ்வளோ பணத்தையும் மிச்சப்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதால நம்மளால் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் இது நடந்திருக்கும். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன, நீ வீட்டில் தானே இருக்கன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இனிமேல் உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் கூட சொல்லுங்கள், நானும் வீட்டில் ஏதாவது சேமிக்கிறேன், பணத்தை நிறைய மிச்சப்படுத்துகிறேன், நீங்களும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருந்த வெண்ணெய் கொஞ்சமாக அதோட கெட்டித்தன்மை போனதும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். இதை நம்ம இப்படியே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எப்பயுமே கட் பண்ணி தான் வச்சுக்குவேன். அப்போ தான் நமக்கு தேவையான நேரத்தில் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய இது வேஸ்ட்டாகவும் ஆகாது. அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பசங்க வேறு டைம் ஆகிடுச்சு. அவங்க வரும்போதே பசியில் வருவாங்க. அதனால் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவு கூட உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாவு கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ரொம்ப சூடு ஆகிராமல் கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை தண்ணியால் மிக்ஸ் பண்ணுறதை விட சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதால புட்டு நல்லா சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எனக்கு சொன்னது எங்கள் அம்மாவோட காலமாக சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த டிப் நல்லாவே ஒர்க் ஆச்சு. நீங்களும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம கையில் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும்போது அது நல்லா பிடிக்க வரணும். அதே சமயம் அதை உதிர்த்து விடும்போது நல்லா உதிரணும். இதுதான் புட்டு மாவோட பதம். நெக்ஸ்ட்டு புட்டுக்காக தனியாக வச்சுருந்த ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிறேன். அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு மாவை சேர்த்துக்கிறேன். மாவுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மூட்டையாக கட்டிக்கிறேன். ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாவை தூக்கி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். புட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும். புட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் பார்த்து முடிச்சிடுறேன். வறுத்து ஆற வச்சுருந்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சமாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்த இட்லி பொடியை டேபிளில் வச்சுருக்க ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த இட்லி பொடி காலையில் அவசர நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரம் குழம்புகள் இல்லாத நேரத்தில் பிள்ளைங்க இதை போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க.
டேபிளில் வைக்கிறதுக்காக 2 ஜாடியுமே ஃபில் பண்ணிட்டேன். இட்லி பொடியும் நெய்யும் போட்டு 2 ஜாடியுமே ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம எப்போயாவது மதியம் தூங்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம பார்க்கும்போது அடுத்த வேலைகள் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மீதி இருக்க இட்லி பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். புட்டு வேகிறதுக்குள்ளே பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அப்பப்போ நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறதால நமக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருக்காது. இப்போ புட்டை எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. இப்போ நான் மிக்ஸ் பண்ண அதே பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் வெந்து வந்திருந்த புட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். புட்டில் நான் நல்லெண்ணெய் கலந்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக் நீங்கள் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஒரு வலுவை கொடுக்குன்னு சொல்லிட்டு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுடின்னு அடிக்கடி என்னையும் சொல்லுவாங்க. அதையே நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது கூடவே உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. அது ரெண்டுமே இல்லை, அதனால் நான் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் ஆல்ரெடி துருவி வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்காக 2 பவுல் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு சேர்த்துக்கிறேன். அது மேலேயே ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். பனானா சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுங்க. சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக சாப்பிடுன்னு சொல்லி கொடுங்க. இப்போ பிள்ளைங்களும் வந்துட்டாங்க, ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துர்லாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெய் பிடிச்சிருக்கா, பன்னீர் பிடிச்சிருக்கா, இல்லை வெண்ணெய் பிடிச்சிருக்கா, ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கா, இல்லை டிப்ஸ் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்ஷால்லா வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.